என்னென்ன டைப் ஆஃப் பவுண்டரி கண்டிஷன், அதாவது லோட்ஸோ சப்போர்ட்ஸோ மொமெண்ட் இதெல்லாமே வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் சொல்றோம். அப்ப பவுண்டரி கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த இடத்துலதான் பிசிக்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட்டா? பிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட், நம்ம என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை வந்து முன்கூட்டியே ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும். மேபி உங்களுக்கு அது பீம்ஸ்ங்கிற ஒரு டாபிக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலா வந்து என்ன, F ஈக்குவல் டு KU, நோடல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இன்டு நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல சப்போஸ் இப்ப இது வந்து ஒரு வெஹிக்கிளுடைய ஒரு சாசிஸ் ஸ்ட்ரக்சர், இதை நான் வந்து அனலைஸ் பண்ணணும். எதுக்கு நான் அனலைசிஸ் பண்ணணும், இது வந்து இவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த லோடு வந்து வித்ஸ்டாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிசிக்கல் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு முறை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பிசிக்கல் சிஸ்டம், ஃப்ரீ பாடி டயக்ராம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபோர்ஸ் ஸ்லாஷ் மூமெண்ட், அல்லது இதுக்கு ஒரே வேர்டா சொல்லிக்கலாம் பவுண்டரி கண்டிஷன்ஸ். பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணும். ரைட்டா? இந்த 3 ஸ்டெப் அரைவ் பண்ணிட்டு தான் அங்க லோடிங் கண்டிஷனே போகும். ரைட்டா? இப்ப பிசிக்கல் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சாசிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குன்னா 4 டயர்லயும் லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆகும். கரெக்டான டோட்டல் சிஜில தான் என்னுடைய டோட்டல், அதாவது வெயிட்னு சொல்லுவாங்க, அது ஆக்ட் ஆகும். இந்த லோடு தான் 4ஆ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். கரெக்டான இதுதான் என்ன சொல்றது ஆக்சுவல் பிசிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரியல் கண்டிஷன். இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இதை 2Dல போட்டா எப்படி போடுவோம், 2 பக்கமும் சிம்பிளி சப்போர்ட்டட் அண்ட் பாயிண்ட் லோடு. சம்டைம்ஸ் இது என்ன ஆகும்னா சிம்பிளி சப்போர்ட் பீமா இருக்கும், பாயிண்ட் லோடு போல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வரும். சில கேஸ்ல யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு வரும். அப்ப நம்ம என்ன லோடு இங்க ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத முதல்ல டிசைட் பண்ணிடணும். என்ன லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத டிசைட் பண்ணிடணும். இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம போட்டுறணும். ஸோ பிசிக்கல் சிஸ்டம்ங்கிறது ரியல் டைம், ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிறது அதை ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணி ஸ்கெலிட்டன் ஸ்கெட்சா போட்டுறணும். அதுக்கு அடுத்தது வந்து பவுண்டரி கண்டிஷன்.